கடையில் சாப்பிட்ற புரோட்டாக்கு சால்னா கொடுப்பாங்க பாருங்கள், அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த சால்னா எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாமா? 2 பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, கொஞ்சமாக பெருஞ்சீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி, பச்சை மிளகா அதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்குறப்பயே நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் நிறைய சேர்த்துக்கோங்க. இதுதாங்க இதுக்கு ஃப்ளேவரே கொடுக்குது. இந்த சால்னாவுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி எடுத்து மசாலா பார்த்தீங்கன்னா தனியாத்தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, மஞ்சத்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. மசாலா பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். வீட்டில் உள்ள மசாலாவை சேர்த்து சூப்பரான சால்னா செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நல்லா மசாலா நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்துட்டு சால்னாக்கு தேவையான தண்ணியை சேர்த்து ஒரு 10-20 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான சால்னா ரெடிங்க. அப்படியே கொத்தமல்லி இலையை தூவிட்டு புரோட்டா ஒரு 4 வச்சு அப்படியே சாப்பிடுங்க. செம்ம சூப்பராக. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.